ஒரு சித்த யோகியின் சரிதை இரண்டாம் பாகம். அமரக்கவி சித்தேஸ்வரர் பிரபோதரன் சுகுமார். தொடர்கிறது. அமரக்கவியின் உறுதிமொழி. மேலும் தெய்வத்தின் கருணையினால் நேரடியாக எடுத்துச் சொன்ன கருத்துக்களை அப்படியே எந்த ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதி வருகிறேன். ஆகையால் அதன் கருத்துக்கள் அனைத்தும் ஒரு கோர்வையான வரிசை முறையில் இல்லாமல் இருப்பதால் படிப்பதற்கு சற்று சிரமமாக இருக்கலாம். வாசகர் அதை பற்றி கவலை கொள்ளாமல் பக்தியுடன் ஆழ்ந்து படித்து தீவிரமான யோசனை செய்தாலே போதுமானது. காலப்போக்கில் அதுவே நல்லதொரு ஆன்மீக திருப்பு முனையை நிச்சயம் உருவாக்கி தரும் என்பதே இத்தருணத்தில் நான் அளிக்கும் உறுதிமொழியாகும். பிரம்ம சிருஷ்டியில் அகப்பட்டு கொண்டு அதன் சுழலில் சிக்கிக் கொண்டுள்ள மனிதன் தன்னுடைய நெடிய ஜன்மாந்திர ஜீவித வாழ்க்கை பயணத்தின் மர்மங்களை பற்றிய உண்மைகளை நிஜானந்த போதம் புத்தகத்தை படிப்பதன் மூலம் அறிந்து கொள்கிறான் என்ற கண்ணோட்டத்துடன் சிரத்தையாக படிக்க வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள் ஆகும் என தன்னுடைய கருத்தை வெளியிட்டார் அமரக்கவி. திருமூலர் திருமந்திரம். அமரக்கவி கூறிய கருத்தை ஆமோதித்த திரு ராதாகிருஷ்ணன், நீங்கள் கூறிய கருத்துக்கள் முற்றிலும் சரியே. நான் நிஜானந்த போதம் நூலினை மேலோட்டமாக படித்து வரும்போது ஆங்காங்கே திருமூலரின் திருமந்திரம் பற்றிய கருத்துக்களை நீங்கள் சுட்டிக்காட்டியுள்ளீர்கள். எனக்கு நீண்ட நாட்களாக திருமந்திரம் பற்றிய தெளிவான விளக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்து வருகிறது. குறிப்பாக ஆங்கில மொழியில் விளக்கங்கள் கிடைத்தால் மிக நன்றாக இருக்கும் என தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் திரு ராதாகிருஷ்ணன். திருமூலர் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் வாழ்ந்தவர். சித்தயோக மார்க்கத்தின் தவம், யோகம், நிஷ்டை என பன்னெடுங்காலம் வாழ்ந்து நிலை நிறுத்தியவர். திருமந்திரம் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன் இயற்றப்பட்டது. திருமூலர் வருடத்திற்கு ஒரு பாடல் வீதம் சுமார் 3000 பாடல்கள் இயற்றி 3000 வருடங்களுக்கு மேல் வாழ்ந்தவர். திருமூலரின் பாடல்களில் அர்த்தங்கள் காலப்போக்கில் ஏற்பட்ட தமிழ் மொழியில் உண்டான பல மாற்றங்களால் அதன் விளக்கங்களும் மாறி உள்ளன. மேலும் 3000 வருடங்களுக்கு முன் பயன்படுத்தப்பட்ட சொல் வழக்கங்கள், எழுத்து வடிவம் காரணமாக தமிழ் மொழியும் பல மாற்றங்களை சந்தித்து வந்துள்ளது. எனவே திருமந்திரத்தை சரியான முறையில் விளக்கும் புத்தகங்கள் தற்போது கிடையாது என விவரித்தார் அமரக்கவி. மிகச் சரியாக சொன்னீர்கள். இதன் காரணமாகவே நான் திருமந்திரத்தின் ஒரு சில பாடல்களின் விளக்கங்களையாவது அறிந்து கொள்ள ஆவலாக உள்ளேன். நீங்கள் எனக்கு உதவ முடியுமா என கேட்டார் திரு ராதாகிருஷ்ணன். நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவுகிறேன். திருமந்திரம், நிஜானந்த போதம் இரண்டும் சரிசமமானதே. முதலாவது செய்யுள் வடிவம், மற்றொன்று அதன் உரைநடை விளக்கம் என இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமையை சுட்டிக்காட்டிய அமரக்கவி, இருப்பினும் நான் திருமந்திரத்தின் ஒரு சில பாடல்களுக்கு நேரடியாக விளக்கத்தை உங்கள் விருப்பப்படி ஆங்கில மொழியில் எழுதி தருகிறேன் என கூறினார். மிக்க நல்லது. சித்தி பெற்ற யோகீஸ்வரரான தாங்கள் திருமந்திர பாடல்களுக்கு விளக்க உரையை ஆங்கிலத்தில் எழுதித்தர ஒத்துக்கொண்டது நான் செய்த பாக்கியம் என பதில் கூறினார். திரு ராதாகிருஷ்ணனிடமிருந்து விடை பெற்று கொண்டு வீடு திரும்பிய அமரக்கவி திருமந்திர பாடல்களுக்கு விளக்க உரை தருமாறு தம்முடைய இஷ்ட தெய்வமான மூல கணபதியிடம் பிரார்த்தனை செய்தார். அன்று இரவு அமரக்கவிக்கு வழக்கம் போல் அமர வாக்கு மூலம் தோன்றும் ஆத்ம போதனையின் விளக்கங்களுக்கு இடையே திருமந்திரத்தின் விளக்க உரையும் இறைவனின் கருணையினால் ஆங்கில மொழியிலேயே அருள் புரியப்பட்டது. திருமந்திரத்தின் முக்கியமான 12 பாடல்களுக்கு தெய்வத்தின் மூலமாகவே நேரடியாக வர்ணனையாக ஆங்கில மொழியில் எடுத்து சொல்லப்பட்ட கருத்துக்களை அமரக்கவி ஒரு நோட்டு புத்தகத்தில் பத்திரமாக குறித்து வைத்து கொண்டார். இவ்வாறு ஒரு வாரம் தொடர்ந்து எழுதி வந்த அமரக்கவி அதனை அழகான முறையில் தட்டச்சு செய்து ஒரு சில நாட்களுக்கு பின் அதனை திரு ராதாகிருஷ்ணன் வீட்டிற்கு எடுத்து சென்றார். வழக்கம் போல் அவரது அந்தரங்க அறையில் சந்தித்த அமரக்கவி, ஐயா, நீங்கள் விரும்பிய திருமந்திர விளக்க உரையை ஆங்கில மொழியில் தட்டச்சு செய்து கையோடு எடுத்து வந்துள்ளேன். இதனை படித்து பார்த்து உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று பணிவாக தம் விண்ணப்பத்தை தெரிவித்தார்.
பயபக்தியோடு அதனை பெற்றுக்கொண்ட திரு ராதாகிருஷ்ணன் திருமந்திர விளக்க உரையை கருத்துக்களை மேலோட்டமாக படித்து பார்த்து, நீங்கள் ஆங்கில மொழியில் திருமந்திரத்திற்கு எழுதியுள்ள இப்படி ஒரு அற்புதமான விளக்கத்தை படித்து பார்த்தாலே என் மெய் சிலிர்த்து போகிறது. என் மீது இறைவன் கருணை கொண்டு பேரருள் புரிந்துள்ளதை நினைத்து பார்க்கும்போது என் நெஞ்சம் உருகுகிறது. நீங்கள் என் மீது கொண்டுள்ள நல்லெண்ணமும் நட்புணர்வும் இறைவனின் கருணை என் மீது படர்வதற்கு ஒரு பாலமாக இருந்துள்ளதை எண்ணி பார்க்கும்போது நீங்கள் புரிந்த உதவிக்கு நான் என்றென்றும் நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன் என தழுதழுக்க கூறினார் திரு ராதாகிருஷ்ணன். திரு ராதாகிருஷ்ணனுக்காக அமரக்கவி இறைவனிடம் மன்றாடி பெற்ற திருமந்திரத்தின் 12 பாடல்களுக்கான விளக்க உரை புத்தக வடிவில் விரைவில் ஆங்கில மொழியில் வெளிவர உள்ளது என்பதை இத்தருணத்தில் நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். பக்த கோடிகள் இந்த ஆங்கில புத்தகத்தை படித்து இன்புறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ராதாகிருஷ்ணனின் விஜயம். ஒரு நாள் அதிகாலை அமரக்கவியின் தெய்வீக கனவுகளுக்கிடையே ஒரு ஆச்சரியமான தகவல் ஒன்று தரப்பட்டது. ராதாகிருஷ்ணன் ஒரு சாதாரண மனிதன் போல் உன் இல்லம் தேடி வந்து உன்னை சந்திப்பான் என்றது அமர வாக்கு. சற்றென்று விழித்தெழுந்த அமரக்கவி இப்படி திடீர் வரவுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என யோசித்து பார்த்தார். இந்திய திருநாட்டின் முன்னாள் ஜனாதிபதி, உலகம் போற்றும் மாமேதை, தத்துவ இயல் துறையில் உலகளாவிய புகழ்பெற்ற ஒரு நபர் தன்னை தேடி தன் இல்லத்திற்கு வருவதா என எண்ணி பார்ப்பதற்கே அஞ்சினார். ஏனெனில் அமரக்கவி தன்னை எப்பொழுதும் ஒரு பெரிய மனிதராகவோ அறிவாளியாகவோ கடவுளை அறிந்த மனிதன் என்றோ தன்னை பிறருக்கு பறைசாற்றி கொள்ள விரும்பியதே இல்லை. தெய்வீக சத் காரியங்களில் ஈடுபட்டு வரும் ஒரு சாதாரண ஊழியனாகவே தன்னை அடையாளம் காட்டி கொண்டார். மற்றொரு உண்மையையும் இத்தருணத்தில் குறிப்பிட வேண்டியுள்ளது. திரு ராதாகிருஷ்ணன் வாழ்ந்த காலத்தில் சமகாலத்தியவர்கள் திருவண்ணாமலை ஸ்ரீ ரமண மகரிஷி, காஞ்சி பெரியவர் பரமாச்சாரியால், பாண்டிச்சேரி அரவிந்தர், இன்னும் பல மகான்கள் மற்றும் சித்த யோகிகளும் அடங்குவர். ஆனால் திரு ராதாகிருஷ்ணன் தன் வாழ்நாளில் இவர்களை எல்லாம் அடிக்கடி சந்தித்து பேசியது கிடையாது. வேதாந்த, சித்தாந்த, தத்துவ இயல் துறையில் அவருக்கு இருந்த அபாரமான ஞானம் உலக அறிஞர் பெருமக்களை வியப்பில் ஆழ்த்தும் அளவுக்கு இருந்தது. இப்படி சகல விதத்திலும் பெருமை பெற்று பேரும் புகழும் வாய்ந்தவர் தன்னை காண இல்லம் தேடி வருவது எந்த விதத்திலும் ஏற்புடையதாக இல்லை என்று கருதினார் அமரக்கவி. திரு ராதாகிருஷ்ணன் தன் வீடு தேடி வரும் அளவுக்கு தான் ஒன்றும் அப்படிப்பட்ட பெரிய மனிதன் அல்ல என நினைத்து எப்படியாவது அவரை இல்லத்திற்கு விரைவில் சந்தித்து பேசிவிட்டு வருவது நலம் என்று கருதினார். ஆனால் அமரக்கவி நினைத்தது போல் எதுவும் நடக்கவில்லை. காரணம், அந்த சமயம் பார்த்து டெல்லியிலிருந்து அவருடைய பெண் மாப்பிள்ளை மற்றும் பேரன்கள் என்று வந்துவிட்டதால் குடும்பத்தின் பல்வேறு நிகழ்ச்சிகளால் அமரக்கவியால் திட்டமிட்டபடி திரு ராதாகிருஷ்ணனை நேரில் சந்திக்க இயலாமல் போயிற்று. ஓரிரண்டு நாட்களில் இதை பற்றி சுத்தமாக மறந்தே போனார். ஒரு வாரம் கடந்த பின்னே ஒரு மாலை வேளையில் சுமார் 4 மணி அளவில் அமரக்கவி அன்று காலை தமக்கு ஆத்ம போதனையில் தோன்றிய விளக்கங்களை எல்லாம் தட்டச்சு செய்வதற்காக தனியாக ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி கொண்டு வந்தார். அவர் வசித்து வந்த திருவல்லிக்கேணி இல்லத்தில் மொத்தம் 15 குடும்பங்களுக்கு மேல் தனி குடித்தனங்கள் இருந்தன. இவ்வளவு குடித்தன சந்தடிகளுக்கிடையே இங்கு அமரக்கவி ராமச்சந்திரர் என்பவர் எந்த போர்ஷனில் குடியிருக்கிறார் என்று யாரோ தம்மை பற்றி தரைத்தளத்தில் விசாரித்து கொண்டிருக்கும் குரலை கேட்டார். அப்படி ஒருவரும் இங்கு குடியிருக்கவில்லை என சில குடித்தனக்காரர்கள் பதில் கூறிக்கொண்டிருந்ததையும் அமரக்கவி கேட்டார். அதற்கு தகுந்த காரணமும் இருந்தது. அமரக்கவியின் இயற்பெயரான சங்கம் ராமச்சந்திர ராவ் என்ற பெயர்தான் அங்குள்ளோர் அனைவருக்கும் அறிமுகமான பெயராகும். அமரக்கவி என்ற பெயரை கேட்டவுடன் அப்படிப்பட்ட நபர் யாரும் குடியிருக்கவில்லை என்று பதில் கூறினார்கள். வந்த அந்த நபரும் விடுவதாய் இல்லை. இந்த வீட்டில்தான் அமரக்கவி என்பவர் சித்த யோக புத்தகங்களை எழுதி வருகிறார். நான் உடனடியாக அவரை சந்திக்க வேண்டும் என மன்றாடி கேட்டுக்கொண்டிருந்தார்.
ஐயா, நீங்கள் குறிப்பிடும் அமரக்கவி என்ற பெயரில் புத்தகங்கள் எழுதுபவர் இங்கு குடியிருக்கவில்லை. நீங்கள் வேண்டுமானால் பக்கத்து வீட்டில் சென்ட்ரல் புக் டிப்போ என்ற புத்தக நிலையத்தாரிடம் சென்று விசாரித்து பாருங்கள். அவரும் ஒரு ராவ்ஜி தான் என பதிலளித்தார்கள். இவ்வாறு குடித்தனக்காரர்கள் பேசிக் கொண்டிருந்த போது கீழே இறங்கி வந்த அமரக்கவி தன்னை தேடி யார் வந்திருக்கக்கூடும் என்ற எண்ணத்தில் அந்த நபரை பார்த்தவுடன் அதிர்ந்தே போனார். அது வேறு ஒருவரும் இல்லை, திரு ராதாகிருஷ்ணனின் கார் ஓட்டுநர். அமரக்கவியை நேரில் பார்த்த மகிழ்ச்சியில், ஐயா, நீங்கள் இங்குதான் குடியிருக்கின்றீர்களா? உங்களை தேடித்தான் நான் வந்தேன் என பதில் கூறினார் ஓட்டுநர். அமரக்கவி கார் ஓட்டுநரை பார்த்து, நான் இங்குதான் முதல் மாடியில் 2வது போர்ஷனில் குடியிருக்கின்றேன் என கூறிவிட்டு ஓட்டுநரை அவசரமாக அழைத்து கொண்டு, வா, நாம் வெளியிலே சென்று பேசுவோம் என்றார். என்ன அவசரமான விஷயம்? ஐயா என்னை அழைத்து வர சொன்னாரா, அல்லது வேறு ஏதாவது செய்தி கொண்டு வந்துள்ளாயா என வந்த காரணத்தை அறிந்து கொள்ள விரும்பினார் அமரக்கவி. கார் ஓட்டுநரும் மிகுந்த பரபரப்பான குரலில், எங்கள் ஐயா உங்களை நேரில் சந்தித்து அவசரமாக பேச வேண்டும் என கூறி உங்கள் வீட்டிற்கு வண்டியை கொண்டு போகச் சொன்னார். நீங்கள் வீட்டில் உள்ளீர்களா என்று அறிந்து கொண்டு வருமாறு என்னை பணித்தார் என்றார். அமரக்கவிக்கு பரபரப்பு இன்னும் அதிகமானது. அப்படியா? உன்னுடைய வண்டியை எங்கே நிறுத்தியிருக்கிறாய் என கேட்டார். இதோ 5 வீடுகள் தள்ளி பெரிய தெருவில் முனையில் சற்று ஓரமாக வண்டியை நிறுத்தியுள்ளேன் என கார் நின்று கொண்டிருந்த திசையை சுட்டி காட்டினார் ஓட்டுநர். சரி, சீக்கிரம் வா, நாம் உடனடியாக ஐயாவை சென்று பார்ப்போம் என கூறி கார் நின்றிருந்த இடத்திற்கு விரைந்து சென்றார். அந்த பெரிய வண்டியின் பின் இருக்கையில் கம்பீரமாக சாய்ந்து அமர்ந்திருந்த திரு ராதாகிருஷ்ணனை பார்த்த அதிர்ச்சியில் அமரக்கவிக்கு என்ன பேசுவதென்றே புரியவில்லை. கையும் ஓடவில்லை, காலும் நகரவில்லை. அமரக்கவியை காரின் கதவை திறந்து உள்ளே வருமாறு கை அசைத்தார் திரு ராதாகிருஷ்ணன். தாங்கள் இவ்வளவு தூரம் சிரமம் எடுத்து வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சொல்லி அனுப்பியிருந்தால் நானே நேரில் வந்து உங்களை சந்தித்திருப்பேன் என்று மிகுந்த பணிவுடன் கூறினார் அமரக்கவி. அதனால் என்ன? நீங்கள் இங்கு எத்தனை வருடங்களாக குடியிருக்கின்றீர் என வினவினார் திரு ராதாகிருஷ்ணன். நான் கடந்த 10 வருடங்களாக இங்குதான் பல குடித்தனங்களுக்கிடையே வசித்து வருகிறேன். என் வீட்டிற்குள் நடந்து வரும் நீண்ட சந்து மிக குறுகலானது. எப்போது பார்த்தாலும் இருட்டாகவே இருக்கும். போதிய வெளிச்சம் இல்லாததால் நடந்து செல்வதே கடினமாக இருக்கும் என அசௌகரியங்களை உணர்த்தி, என் வீட்டில் தங்களை இருக்கையில் அமர்த்துவதற்கு ஒரு நல்ல நாற்காலி வசதி கூட என்னிடத்தில் இல்லை. ஐயா, மன்னிக்க வேண்டும். அதனால்தான் உங்களை போன்ற மாமேதைகளை என் வீட்டிற்கு அழைத்துச் செல்வது எனக்கு மிகவும் தர்ம சங்கடமாக உள்ளது என தம்மை தேடி வரும் விருந்தாளிகளுக்கு ஏற்படும் அசௌகரியங்களையும் சிரமங்களையும் எடுத்து கூறினார் அமரக்கவி. பரவாயில்லை, உங்களை போன்ற தன்னடக்கமும் மரியாதையும் மிக்க ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை. இவ்வளவு பெரிய பிரம்ம ஞான பொக்கிஷத்தை புதைத்து வைத்துள்ள நீங்கள் இப்படி ஒரு சாதாரண மனிதனைப் போல் நடந்து கொள்வது எனக்கு பெரியதொரு வியப்பை அளிக்கிறது என தன் மனதில் பட்ட கருத்தை ஒளிவு மறைவின்றி தெரிவித்தார் திரு ராதாகிருஷ்ணன். நீங்கள் என் இல்லம் தேடி வருவீர்கள் என்று எனக்கு சில நாட்களுக்கு முன்பு ஒரு தெய்வீக கனவில் மூலமாக உணர்த்தப்பட்டது. ஆனால் அது இவ்வளவு விரைவில் நிகழும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என பதிலுரைத்தார் அமரக்கவி. எல்லாம் இறைவனின் சித்தப்படியே நடந்துள்ளது என கூறிய திரு ராதாகிருஷ்ணன், நான் இன்று அதிகாலை முதல் நீங்கள் எழுதி தந்த திருமூல திருமந்திரத்தை வரிக்கு வரி எழுத்துக்கு எழுத்து என்று ஒன்று விடாமல் படித்து வரும்போது என்னை அறியாமல் என் மேனி சிலிர்த்து கொண்டே இருந்தது. இது போன்ற ஒரு அற்புதமான ஆங்கில விளக்கத்தை நான் எங்கும் படித்ததில்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. நீங்கள் என் பொருட்டு சிரமம் எடுத்து தெய்வத்திடம் கேட்டு பெற்றது மிக அரிதான விஷயம். இதற்கு நான் உங்கள் இல்லத்தில் நேரில் சந்தித்து நன்றி கூறினால்தான் என் மனம் ஆறுதல் அடையும் என்பதற்காகவே உடனடியாக புறப்பட்டு வந்தேன் என தான் அமரக்கவியை காண வந்த காரணத்தை விளக்கி கூறினார் திரு ராதாகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.